ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரச்சனைகளின் மத்தியில் சமாதானம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியில் போடுவித்தோம் என்றாம். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தானியேல் 3:24-25. சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ எப்படி அக்னி சூளைக்குள் தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. அக்னி சூளைக்குள் இருந்தபோது அவர்கள் பதட்டம் அடையவில்லை. மேலும் தங்களை நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி அவர்கள் தேவனிடம் ஜெபிக்கவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று யூகித்து பாருங்கள். அவர்கள் அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பதிலாக அக்னியில் 4வது மனிதனாக அவர்களுடன் இணைந்தார். இது நமக்கு பிடித்த சம்பவமாகும். அவர்கள் வேகாதிருந்து ஒருபுறம் இருக்கட்டு அக்னியின் மனம் கூட அவர்களிடத்தில் வீசாமல் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. தேவன் உங்களை அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே ஏசாயா 43:2 கூறினார், நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் மற்றும் தடைகள் ஒரு பொருட்டல்ல. முக்கியமானது என்னவென்றால் தேவன் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பதுதான். புயலின் மத்தியில் அவர் உங்களுக்கு சமாதானம், உங்களை பதற்றப்படுத்திய அல்லது தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்த சூழ்நிலை உள்ளதா? நிதானமாக இருங்கள், இயேசுவே உங்கள் சமாதானம். அவர் யோவான் 16:33 கூறினார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எதிரி அல்லது உங்கள் வழியில் வரும் எந்த ஒரு துன்பத்தையும் குறித்து நீங்கள் ஏன் பதற்றமடைய கூடாது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? சாத்தான் மற்றும் அவனால் முடிந்த அனைத்துக்கும் மேல் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியையும் ஆதிக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 4:4 கூறுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் உங்களில் வாழ்கிறார் என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே எதுவும் உங்களை காயப்படுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது. தேவனுடைய வார்த்தையால் உங்கள் இருதயத்தை நிரப்புவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பயத்தை அகற்றிவிடுங்கள். இப்போதும் கூட, பிதாவே, நீர் என்னில் வாழ்ந்து என்னோடு இருக்கிறபடினால் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். எனவே நான் மேற்கொள்ளப்பட முடியாதவன், நான் வெற்றி சிறந்தவன், நான் முன்னேற்றம் அடைகிறேன் மற்றும் என் பெலனாகிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று அறிக்கையிடுங்கள். ஆமேன். தேவனுடைய வார்த்தை என்னை ஒரு முழுமையான நம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தின் இடத்துக்கு கொண்டு வந்துள்ளது. நான் கவலை, பதட்டங்கள், துன்பங்கள் மற்றும் குழப்பங்கள் இல்லாமல் வாழ்கின்றேன். ஏனென்றால் கிறிஸ்து என் எல்லாமுமாய் இருக்கிறார். தேவனுக்கே மகிமை. ஆமேன். இதை குறித்து தியானிக்க ஏசாயா 43:2, 2 கொரிந்தியர் 2:14, ஏசாயா 54:17, பிலிப்பியர் 4:6-7. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.